வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேபேஜும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு ரைஸ் ஒன்று பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. ஸோ தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வந்து பச்சை மிளகாயும் போட போறோம், காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா சேர்க்க போறோம், கொஞ்சமா வரமிளகா பொடியும் சேர்க்க போறோம். ஸோ மூணுமே காரமா சேர்க்கறதுனால பார்த்து காரம் மட்டும் நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகா, வெங்காயம் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் வதங்கட்டும் லைட்டா. வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ கோஸையும் சேர்த்துடலாம். இப்போ அடுத்தது வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. ஏற்கனவே பச்சை மிளகா, வரமிளகா போட்டிருக்கோமா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு பாதி குடமிளகா வச்சிருக்கேன். ஸோ அந்த குடமிளகாயும் அதிலேயே சேர்த்துறேன். சேர்த்துட்டு காரம் வந்து வரமிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியா பொடி ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் கரம் மசாலா பொடி, அப்புறம் நெய்யும் ஒரு ஸ்பூன் விட்டுடலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம எல்லா மசாலா, அதாவது வரமிளகா பொடி, கரம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்தோம், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுது பாருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, சாதம் வந்து உதிரியாக வடித்து ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசியும் வச்சுக்கலாம். இது வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அரை மூடி லெமன் புரிஞ்சிக்கலாம். இது கூடவே வந்து கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய கேபேஜ் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. நம்மளுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நம்ம வந்து கேபேஜும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு ரைஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே அவசியப்படாது, ஏன்னா காய் இருக்கிறதுனால அப்படியே சாப்பிடலாம். அப்படி நீங்கள் தொட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காலேஜு, ஸ்கூலு, ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.